வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் ஆடிப்பெருக்குங்க. ஆடிப்பெருக்கு நாளில் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் தரிசனம், அற்புத தரிசனம், அட்டகாசமான தரிசனம். ஆடிப்பெருக்கு நாளில் நிறைய குடும்பத்தில் கோவிலுக்கு போயிருப்பீங்க. எல்லா கோவிலுக்கு போயிருப்பீங்க. எல்லா ஊரில் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிருப்பீங்க. மனசு சுத்தமாக இருக்கணுங்க, மனசு வெள்ளையாக இருக்கணுங்க. வெள்ளை சட்டை போட்டு கோயிலுக்கு போகலாங்க, ஆனால் மனசு வெள்ளையாக இருக்கணுங்க. மக்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு ஏமாற்றி சுற்றிட்டு வெள்ளை சட்டை போட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனசு சுத்தமாக இருக்கணும். மனசு சுத்தம்னா ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, ஒருத்தரை ஏமாற்றிருக்கக்கூடாது. அதுதான் நம்ம அந்த கோயில் வாசலில் கால் வைக்கிறக்க புண்ணியம். ஏமாற்றி போட்டு கோயிலில் போய் நீங்கள் ஆடிப்பெருக்கு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம் தராது, பாவத்துக்கு மேல் பாவம் தான் தருங்க. அந்த கடவுளே உங்களை சும்மா விட மாட்டார். ஓகே, ஆடிப்பெருக்கு நாளில் பொள்ளாச்சி மாசாணியம் கோயிலில் ஆடிப்பெருக்கு சூப்பராக இருந்ததுங்க. நல்ல கூட்டம். பொள்ளாச்சி மாசாணியம் கோயிலுங்கிறது பொள்ளாச்சி மாவட்டத்தில் காவல் தெய்வம், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதாவது அங்கே பல வேண்டுதல் இருக்குதுங்க. அந்த மிளகாய் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நேர்த்திக்கடன் இருக்குதுங்க. ஃபேமஸான கோவில். இந்த மிளகாய் அரைக்கிறது ஃபேமஸான கோயில். மொத்தத்தில் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் குண்டம் ஜனவரி மாதம் நடைபெறும். தை மாதத்தில் நடைபெற குண்டம் தான் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில். இந்த கோயிலோட வாழ்க்கை வரலாறு பற்றி பேசினா 3 நிமிஷம் வீடியோவில் பேச முடியாது. ஆடிப்பெருக்கு நாளில் நான் எப்பவுமே பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவிலில் சாமி கும்பிட்றது வழக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவையோ. நீங்கள் வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும். பொள்ளாச்சி திருப்பூர் வட்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம். ஆடி மாதம் இங்கே எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். மொத்தத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லைன் நின்று சாமி கும்பிட்டு நல்லா சந்தோஷமாக தரிசனம் செய்து வந்தேன். நீங்களும் கோயிலில் சந்தோஷமாக குடும்பத்தோடு தரிசனம் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நம்ம கோயிலுக்கு போகும்போது மனசு சுத்தமாக இருக்கணுங்க. சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்க. நீங்கள் பாவம் செய்து போட்டு ஏமாற்றிட்டு கோயிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் பல பேர் வெள்ளை சட்டை போட்டால் மட்டும் பார்த்தாதுங்க, மனசு வெள்ளையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஆடிப்பெருக்கு நாளில் உங்கள் ஊரில் கோயிலுக்கு போயிருப்பீங்க. சில பேர் அவங்க முதியோர்களுக்கு முன்னவர்களுக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதனால் தாமதமாக போயிருப்பீங்க. மொத்தத்தில் இன்றைக்கி தமிழகம் முதல் அம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு வெகு சிறப்பாக கொண்டாடியிருப்பாங்க. இந்த கடல் சார்ந்த மாவட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆடிப்பெருக்கு. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்குது. ஒரு சில கோவிலில் தண்ணி வற்றி கிடக்கும். ஓகே, ஆடிப்பெருக்கு நாளில் நான் போன பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் பாருங்கள், பார்த்துக்குங்க.